ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், டாப் 10 சீரியல்ஸ் ஓவரால் தமிழ்நாட்டில் வந்துட்டு அர்பன் அண்ட் அர்பன் ப்ளஸ் ரூரல் ரெண்டுலையுமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அர்பன் ரேட்டிங்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடிக்காசு சீரியல் இருக்காங்க ஓவரால் தமிழ்நாட்டில். செகண்ட் பொசிஷனில் பாகியலட்சுமி சீரியல், தேர்ட் பொசிஷனில் பாண்டியன் சோ சீசன் 2, ஃபோர்த் பொசிஷனில் சிங்கப்பெண்ணை சீரியல் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் கயல். ஸோ அவுட் ஆஃப் அந்த 5ல் வந்துட்டு 3 வந்து விஜய் டிவி கிட்டேயும் 2 வந்து சன் டிவி கிட்டேயும் இருக்குது. சிக்ஸ்த் பொசிஷனில் சின்ன மருமகள் சீரியல், செவன்த் பொசிஷனில் மருமகள் சீரியல், எய்த் பொசிஷனில் ஆக கல்யாணம் சீரியல், நைன்த் பொசிஷனில் வானத்தை போல சீரியல் அண்ட் 10th பொசிஷனில் மல்லி சீரியல். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு 2 சீரியல் வந்துட்டு விஜய்டியும் மிச்சம் 3 சீரியல் வந்துட்டு சன்டேயும் இருக்குது. ஸோ ஓவரால் டாப் 10 வந்து இது வந்து அர்பன் ரேட்டிங். ஸோ தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடிக்காசு இருக்காங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் அவுட் விஷயம். அதே போல் வந்துட்டு அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு தொடர்ந்து முதலிடத்தில் சிறகடிக்காசு சீரியல் தான் இருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் சிங்கப்பெண்ணை, தேர்ட் பொசிஷனில் கயல் சீரியல், ஃபோர்த் பொசிஷனில் மருமகள் சீரியல், ஃபிஃப்த் பொசிஷனில் பாகியலட்சுமி, சிக்ஸ்த் பொசிஷனில் வானத்தை போல சீரியல், செவன்த் பொசிஷனில் பாண்டியன் சோ சீசன் 2, எய்த் பொசிஷனில் மல்லி சீரியல், நைன்த் பொசிஷனில் சுந்தரி சீரியல், 10th பொசிஷனில் சின்ன மருமகள். ஸோ இதில் பற்றி பேசணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு இடத்துல சிறகடிக்காசு செகண்ட் வீக்காக வந்துட்டு அர்பன் ப்ளஸ் ரூரலுமே இருக்காங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா 9 o'clock ஸ்லாட் வந்து சிறகடிக்காசு கிட்ட இருக்குது. அதே போல் வந்துட்டு நம்முடைய பாகியலட்சுமி சீரியல் வானத்தை போல பீட் பண்ணி 5th பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காங்க. அதே போல் 8:30 ஸ்லாட்டுமே அவங்க கிட்ட இருக்குங்கிறது அடிஷனல் அப்டேட். அதே போல் வந்துட்டு பாண்டியன் சோ சீசன் 2க்கும் நம்மளுடைய மருமகள் சீரியலுக்குமே வந்துட்டு ரொம்ப 0.7 கிட்ட தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா PS2மே வந்துட்டு மருமகள் பீட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிறது கிளியராக புரியுது. அதே போல் மல்லி சீரியலுமே ரேட்டிங் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள ரேட்டிங்ஸ் வந்துட்டு அதுவுமே 0.7 தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மருமகளுமே கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா மல்லி சீரியலும் பீட் பண்ணலாம். ஸோ 9:30 ஸ்லாட்டுமே இவங்க கிட்ட விஜய் டிவி கிட்ட வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி சன் டிவியுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா ஒரு ஸ்லாட்டுக்காக தான் எதிர்நீச்சல் என் பண்ணாங்க, இப்போ 2 ஸ்லாட் வந்து போயிருக்கு. ஸோ அடுத்து அவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, ஏன்னா கண்டிப்பாக அப்வியஸாக நியூ சீரியல்ஸ் வந்து உடனே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான டைம் சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்து டிஆர்பி வீக்ஸில் வந்து ரொம்பவே கிளியராக புரியும். பட் பெரிய வார் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சன் டிவி சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ உடனடியாக ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் இருப்பாங்க. என்ன மாதிரி ஆக்ஷன்ஸுங்கிறது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு உங்களுக்கு எதாவது கெஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் எது, எந்த சீரியல் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.